ரீசெண்டாக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதே பவர் பேங்க் வெடிச்சிருச்சு. அதனால் அந்த ஃப்ளைட் எமர்ஜென்சி லேண்ட் பண்ணி பேசஞ்சர்லாம் எமர்ஜென்சியாக அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் பவர் பேங்கை அவங்க ஹேண்ட் லக்கேஜில் வச்சு அவங்க தலைக்கு மேலே இருக்கிற ஓவர் பின்னில் வச்சிடறாங்க. பவர் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட் ஆகி அது வெடிக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த தடவை ஃப்ளைட்டில் யார் வந்து பவர் பேங்க் கொண்டு போனாலும் அதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சு ஓவர் பின், அதாவது உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற ஓவர் பின்னில் வைக்கக்கூடாது. பவர் பேங்கை எப்படி கேரி பண்ணணும்னா, உங்களை பர்சனல் பேக்கில் வச்சு கேரி பண்ணணும். அந்த பர்சனல் பேக் எங்கே வைக்கணும்னா உங்களுக்கு காலுக்கு அடியில் வச்சு நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் பவர் பேங்கை டேக் ஆஃப் ஆகும்போதோ லேண்ட் ஆகும்போதோ டாக்ஸி ஆட்டோ ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் பவர் பேங்கை சார்ஜே பண்ணக்கூடாது. இந்த கைட்லைன்ஸை எல்லா பேசஞ்சருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது உங்களுடைய சேஃப்டி மட்டும் கிடையாது, இது ஏர்கிராஃப்டோடது. அடுத்தது உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சரோட சேஃப்டி அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் பவர் பேங்க் வந்து அடுத்த கொண்டு போகிறீங்கன்னா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. நன்றி, வணக்கம்.